நீங்கள் சிவனை, காளியை, விநாயகரை, முருகரை வழிபடுறீங்க அப்படின்னா, சிவ குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா, நீங்கள் பௌர்ணமி, அமாவாசை, கிருத்திகை, சங்கடஹர சதுர்த்தி, பிரதோஷம், வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் அசைவ உணவுகளை சாப்பிடாம, தாம்பத்திய வாழ்க்கை இல்லாமல் நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறதோ, ஜபதபங்கள் செய்கிறதோ செஞ்சு நீங்கள் வழிபட சொல்ல உங்கள் ஆத்மா பலம் அடைஞ்சும். ஆத்ம சக்தியை நீங்கள் முழுமையாக நீங்கள் பெற்றீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற ஒரு அற்புதமான காரியத்தை செய்யக்கூடிய ஒரு தெய்வீகமான ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே நிகழ ஆரம்பிக்கும். இந்த பிரபஞ்ச சக்தியோடு நீங்கள் ஒருமித்து இருக்க சொல்ல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேண்டுற பிரார்த்தனை, நினைக்கிற காரியம் எல்லாமே வெற்றியடையும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் அந்த பிரதோஷம், சங்கடஹர சதுர்த்தி, கிருத்திகை இந்த மாதிரி நாட்களில் அசைவத்தை தவிர்த்து அந்த நாட்களில் எளிமையான ஆகாரங்களை உட்கொண்டு நம்ம இறைவனை வழிபட சொல்ல பரம்பொருளுடைய அருள் பரிபூர்ணம்